அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி, ஜென்ம சனி, 4 குரு வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது பகவான் சாதகமாக இருக்கிறார். விரய ராசியில் கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இணைவு. ஆக அனைத்து கிரகங்களும் விரயத்தில் இருக்கிறார்கள். விரயங்கள் ஏற்படாமல் விழிப்புணர்வு தேவை. எதிலும் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். அலைச்சல் அதிகமாக உண்டு. தங்களுடைய உடல் நலனில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். தாங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான பலனை அடைவதற்கு சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். யாரையும் நம்புதல் கூடாது. வீண் பலிகள் வரக்கூடும். உங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. 12 சூரியன் இருப்பதால் சிலருக்கு கண் உபாதைகள், ஒற்றை தலைவலி வரலாம். ஆகவே பிபி பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் போன்றோர் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் வரலாம், கவனம் தேவை. வீண் பழி சொற்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். மாணவ மாணவியர்கள் கெட்ட சகவாசம் இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அரும்பாடுபட வேண்டியிருக்கும் படிப்பில். கையில் உள்ள பணத்தை வீண் செலவு செய்யாமல் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். ஏனென்றால் தாங்கள் எதிர்பாராத வகையில் திடீர் என்று செலவுகள் வரலாம். வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டி இருக்கும். வருமானத்தை உணர்ந்து செலவை கட்டுப்படுத்தி செலவு செய்தல் வேண்டும். பத்திர பதிவுகளில் கவனம் தேவை. வீடு, மனை, நிலம் வாங்கும்போது கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் ஏமாற்றப்பட வேண்டி இருக்கும். ஆக மீனராசி அன்பர்கள் அனைத்து துறைகளிலும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஜென்ம ராசியில் சனி என்பதால் உடல் உபாதைகள், சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். விரயத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இருப்பதால் அளவுக்கு மீறி, வரவுக்கு மீறி அனாவசிய செலவுகள். உத்தியோகம் செய்யும் இடத்தில் தங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவும். புகழுக்கு களங்கம் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பாபாவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.